ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ டிஎன்பிஎஸ்சில இன்னைக்கு ஒரு 3 அப்டேட் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ஒரு அடெண்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 243 அடிஷ்னலான வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடெண்டம் வந்து ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்கு? அதே மாரி சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்கு? அதுல எக்ஸ் சர்வீஸ் மென்க்கு எவ்வளோ இருக்கு? டிடபிள்யூக்கு எவ்வளோ இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. அதாவது பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்ல எவ்வளோ இதெல்லாம் ஏஜ் கன்செஷன் இதெல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் 30 தான் இருக்கணும். கன்செஷன் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதே நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இது ஏஜ் கன்செஷன் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லுமே நீங்க இது ஃபுல்லுமே ஒன்ஸ் கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வெப்சைட்ல வந்து இது ஃபுல்லுமே இருக்கு. சரிங்களா? என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 651,341 இருந்துச்சு. இப்ப 243. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 100,235 போஸ்டிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ வந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா, 26 ஜூலைல வந்திருக்குது. இப்போ இதுக்கு வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது குரூப் 1 சர்வீஸ்க்கு ஒரு அடெண்டம் அதாவது ஆல்ரெடி இருக்கிறதுல ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் மெடிக்கல் போர்ட பத்தி வந்து போட்டிருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ பத்தி போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்வியூக்கு அப்புறம் மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க கண்டக்டட் த கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனலி அட்மிட் ஃபார் த இன்டர்வியூ பை த மெடிக்கல் போர்டு. எதுக்குன்னா உங்க மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை செக் பண்றதுக்காக. ஸோ இதுல நீங்க வந்து பாஸ்ட் அவுட் ஆகணும். இல்ல அப்படின்னா அது கரெக்டா எலிஜிபிலிட்டா இருக்கணும். இல்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் போர்டுல குடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவா இருக்கணும். இல்ல அப்படின்னா, எந்த ஒரு சப்ளிமெண்டல் லிஸ்டும் வந்து பண்ண மாட்டோம். பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அதுல எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்க எக்ஸாம்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க கரெக்ட்டா. சரிங்களா? ஸோ அந்த விஷயங்கள் குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, அடுத்தது குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு அடெண்டம் குடுத்துருக்காங்க. அதாவது லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சிங்கிற மாரி. ஸோ அந்த அடெண்டம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்றாங்க? குரூப் 4 சர்வீஸ்க்கு த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்க்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவைஸ்டு வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒன்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் இருக்கு. அதனால கவுன்சிலிங் டேட் வந்திருக்கிறவங்க நீங்க இது ஒன் கிளான்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ டெய்லியுமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட் வந்து போட்டுட்ருக்கோம். டெய்லியும் டிஎன்பிஎஸ்சில 1, 2, 3 அப்டேட்டாவது குறைஞ்சபட்சம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கீப் அப்டேட்டட் வித் டிஎன்பிஎஸ்சி அண்ட் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணி படிச்சுட்டே இருங்க. குரூப் 2A டஃப் தான். எல்லாருக்கும் டஃப் தான். ஓகே. உங்களுக்கு பிளட்னா எல்லாருக்கும் பிளட். அதுதான். சரியா? ஸோ உங்களுக்கு பிளட்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து டொமேட்டோ சட்னியா இருக்காது. ஓகேவா? டெய்லியும் எனக்கு வர கால்ஸ் இதான் கஷ்டம், கஷ்டம், கஷ்டம். அது கஷ்டத்த அடுத்த ஸ்டெப்ல ஈஸியா மாத்துங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? எந்த அளவு அவங்க போய் கேட்க முடியும்? அந்த அளவு நீங்க அந்த சோர்ஸ்ல நம்ம படிக்க வேண்டியதா. ரொம்ப ஈஸி தான். இலக்கணம் தானே. ஸோ நம்ம அதுல வந்து சில விஷயங்கள ஒரு 5, 6 டாபிக்ல தான் ரொம்ப டஃப்பா கேட்க முடியும். ஸோ அந்த டாபிக்க நம்மளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அத வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஜிஎஸ் வந்து எப்பவும் போல தான் இருக்கும். எப்பவும் போல நீங்க கன்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி. எதுவும் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க சிலர்லாம் மேம் நான் இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப் மேம். இந்த எக்ஸாம்க்கே ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. அப்ப லாஸ் யாருக்கு? டிஎன்பிஎஸ்சிக்கு லாஸா? ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு லாஸா? உங்களுக்கு தான் லாஸ்ப்பா. ஸோ நீங்க கீப் ஆன் கன்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. டெஃபினட்டா ஒரு நாள் வந்து வின் பண்ணுவீங்க. இப்ப வந்து குரூப் 4 கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. நம்ம சக்சஸ் மீட்ல வைக்கிறவங்கள என்ன சொல்றது? தொடர்ந்து படிங்க. கன்சிஸ்டன்ஸா பண்ணுங்க. எனக்கு 4வது அட்டெம்ப்ட், 3வது அட்டெம்ப்ட் அந்த மாரி சொன்னாங்க. ரொம்ப ரேரான கேஸ் தான் 1 அட்டெம்ப்ட்ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 1 அட்டெம்ப்ட் கூட அவங்க கடந்து வந்த பாதைய நம்ம வந்து பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ கன்டினியூவா படிங்க. கங்ராச்சுலேஷன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.